லைவ் தமிழ் செய்திகள். தற்பொழுது போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இதில் இறுதிச் சுற்றுக்குள் உள்நுழையக்கூடியவர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். அதில் முதலாவதாக ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். திவினஸ் தெரிவு செய்யப்படுவார் என்று அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். விசேடமாக உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்கள் சரிகமபா நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இதை தெரிவிக்கின்றார்கள். திவினேஷ் தான் முதலாவதாக தெரிவு செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு சற்று அது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அதில் பல விமர்சனங்கள் இருப்பதாகவும் கூறி வருகின்றார்கள். வாரத்துக்கு வாரம் நடுவர்களால் கொடுக்கப்படுகின்ற சுற்றை திறமாக பாடி வாழ்த்துக்களை பெற்ற ஒருவர் ஏன் முதலாவது தெரிவு செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கின்றார்கள். பிரபல டிவி நிகழ்ச்சியில் மனங்கவர்ந்த நிகழ்ச்சியாக இந்த சரிகமபா இசை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. சரிகமபா இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு திறமையான பாடலில் சிறந்த பாடகர்கள் இதை அவதானித்து வருகின்றார்கள். இதில் மிகவும் திறமை வாய்ந்த போட்டியாளர்களும் என்றும் இல்லாத அளவு இந்த முறை கலந்து இருப்பது சிறப்புக்குரியதாகும். தங்களின் சிறப்பான குரலினூடாக அந்த பாடல்களை பாடி உணர்வுகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள். எனினும் நிகழ்ச்சியின் சட்ட திட்டங்களுக்கு அமைய அங்கு ஒவ்வொரு விடயமும் நடைபெற்று வருவதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். கடந்த வார போட்டியிலிருந்து இருவர் நீக்கப்பட்டிருந்தாலும் இந்த இறுதியாக தெரிவு செய்யப்பட்ட 5 பேரில் யார் முன்னிலை வகிப்பார் என்பதுவே பலரின் கேள்வியாக இருந்தது. திவினேஷ் இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த இறுதிப் போட்டி முதலாவதாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றும் இறுதிச் சுற்றுக்கு அவரே ஃபைனலிஸ்டாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எவ்வாறு அமையும் என்று அங்கிருக்கின்ற நடுவர்களால் கூற முடியாமல் இருப்பதாக சொல்கின்றார்கள். ஆகவே சரிகமபா நிகழ்ச்சிக்கு திவினேஷை போன்ற சிறுவன் கிடைக்கப்பெற்றது ஓர் வரப்பிரசாதம் என்று கூற வேண்டும்.